கொளுத்திக்குவேன். போங்க. பின்னாடி போங்க. போங்கடா பின்னாடி. போங்க. போங்க. சொல்றது கேளு, அவசரப்படாத. நீ முதல்ல அதை கீழே போடு. கிட்ட வந்தீங்கன்னா கொளுத்திக்குவேன். போங்க. சொல்றது கேளு, வேண்டாம். நம்ம காலேஜுக்கு சீல் வச்சிருக்காங்களாமே. நான் வெளியே போக சொல்லுங்க சார். பின்னாடி எல்லாரும் அமைதியா இருங்க. என் காலேஜுக்காக நான் எதை வேணா செய்வேன். எதுவும் படாத, புட்டல்தனமா எதுவும் படாத. முதல்ல அதை கீழே போடு. இல்ல சார், காலேஜுக்கு சீல் வச்சா கண்டிப்பா நான் கொளுத்திக்குவேன். தம்பி அந்த மாதிரி பண்ணாத தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் சார் நானு. என் வறுமையை பார்த்து, என் படிப்புல இருக்க ஆர்வத்தை பார்த்து வேதாமா தான் சார் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன அவங்க ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு வேணா வெறும் பில்டிங்கா தெரியலாம், ஆனா எனக்கு இது கோவில் சார். என்ன மாதிரி பல பேருக்கு இது கோவில் சார். இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், அவனை பிடிங்க சார். கிட்ட வந்தீங்கன்னா குளித்திப்பேன். சரி 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 போங்க சொல்றல. சரி போறடா, முதல்ல நீ அதை கீழே போடு. சொல்றத கேளுடா, இப்படி பண்ணாதடா டேய். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல கீழே போடுறா. இந்த காலேஜை சீல் வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் இதை நான் கீழே போடுவேன். சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார். சார் ஈவினிங்குள்ள நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுறேன் சார். என்ன சார், பசங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றீங்களா? சார் பசங்களா பண்றதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார்? சார் எங்க அம்மா 20 வருஷமா இந்த இன்ஸ்டிடியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் வசதியானவங்க ஏழைங்கன்னு எவ்வளவு பேர் படிச்சு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க சார். பணத்தை மட்டுமே மோட்டிவா வச்சு நாங்க இந்த இன்ஸ்டிடியூட்டை நடத்தல சார். சார் அதனாலதான் சார் இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்காங்க. சார் அவனை ஒரு நிமிஷம் பாருங்க சார், அவனை பாருங்க சார். அவன் உசுரை விட எங்க இன்ஸ்டிடியூட்டை பெருசா நினைக்கிறான் சார் அவன். சார் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததே கிடையாது சார். இது ஏதோ தெரியாம நடந்த மிஸ்டேக் சார். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் பணத்தை கட்டுறேன்னு சொல்றாருல்ல சார், அப்புறம் ஏன் சீல் வைக்க பாக்குறீங்க? சார் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க சார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும் சார். சரிங்க சார், ஈவினிங் 5 மணி வரையும் டைம். அதுக்கு மேலேயும் பணத்தை கட்டலனா கண்டிப்பா நாங்க சீல் வைப்போம். அது அவங்களே சொல்லிட்டாங்களே, 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அதை கீழே போடு. 5 மணி வரைக்கும் நான் இங்கே தான் சார் இருப்பேன். சரி அவங்க எல்லாரும் போட்டோ, அதுக்கப்புறம் நான் இதை கீழே போட்டுறேன். அது வரைக்கும் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் சார். இது வேதமா மேல சத்தியம் சார். ஓகேடா. டேய் சஞ்சய், டேய் மாமா சஞ்சய். அப்பா சஞ்சய் நீங்க இங்க வந்து அமைதியா இருங்க சார். ஒண்ணு இல்ல சரிமா சார். டேய் என்னாச்சுடா? என்ன சொல்லு சொல்றா. அப்படி வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. டேய் ப்ளீஸ், என்னடா இதெல்லாம்? ஹலோ, சொல்லுங்க சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேதவள்ளியோட மூத்த பையன் விஜய் பேர்ல தான் இருக்கு. அந்த நிறுவனத்தோட மொத்த செயல்பாட்டுக்கும் ஆர்த்தரைஸ்டு பர்சன் அவர் தான். ஓகே சார். ஸோ இம்மிடியேட்டா அவர் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுங்க. அவர்கிட்ட என்கொயரி பண்ணணும். ஓகே சார். இங்க விஜய் யாரு? நான் தான் சார். இன்ஸ்பெக்டர் சார், இமீடியட்டா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் மாமா என்ன மாமா அது? சார் வேணாம் சார். சார் மாமா சார் அதான் நாங்க பணம் கட்டுறோம்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு சார்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவர் பேர்ல தான் இருக்கு. இவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு எங்க ஹையர் ஆபீஷியல் சொல்லிட்டாங்க. அதை எங்களால மீற முடியாது சார். ஐயோ இல்ல, எங்க அண்ணனை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணா இதோட விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இது எங்க டியூட்டி சார். ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட பேசுறேன். ஐயோ மாமா. ஹலோ 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 எம்எல்ஏங்களா? நான் சந்திரமோகன் பேசுறேன். எந்த சந்திரமோகன்? சார் சார் நான் வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் வேதவல்லியோட ஹஸ்பண்ட் பேசுறேன், சந்திரமோகன். சொல்லுங்க சார். எங்க காலேஜ்ல ஒரு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை. சரி. டாக்ஸ் பே பண்றதா சொல்லிட்டோம், ஆனா அதையும் மீறி என் சன்னை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க சார். ஆமா சார். டாக்ஸ் சரியா கட்டலனா அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. அதானே சார் ரூல்ஸ். இத நான் என்ன பண்ணணும்? கட்சி நிதி கேட்டு வரும்போது உங்க வைஃப் எங்களை எவ்வளவு கேவலமா நடத்துனாங்க. இப்ப மட்டும் எப்படி சார் நீங்க எங்க கிட்ட உதவி கேக்குறீங்க?
வேணும்னா சொல்லுங்க, லாக்அப்ல ஃபேன் வசதி பண்ணி தர சொல்றேன். உதவி வேணுமா? உதவி. மாமா அக்கா என்ன சார், எம்எல்ஏ கிட்ட பேசிட்டீங்களா? இப்ப நாங்க இவரை கூட்டு போலாமா? சார் இருங்க சார். சார் ப்ளீஸ் சார். இது வரைக்கும் என் ஃபேமிலியில யாருமே ஸ்டேஷனுக்கு போனதில்ல சார். தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார். இதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். யார் அரெஸ்ட் ஆனாலும் அவங்க ஃபேமிலியில வருத்தப்படத்தான் சார் செய்வாங்க. அதுக்காக அரெஸ்ட் பண்ணாமலாம் இருக்க முடியாது சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். பிரச்சனை பண்ணாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் பையனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் பண்ணுங்க சார். ப்ளீஸ் இருங்க சார். சார் இல்ல சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ஒரு நிமிஷம். என் பசங்க உங்க காலேஜில் தான் படிச்சாங்க சார். இன்னைக்கு அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்க சார். இந்த காலேஜுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு நானே உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். 8 அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். ஐயோ மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா, எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க. சஞ்சய், விஜய், விஜய். சார் நில்லுங்க சார். சார் விடுங்க, அவரை விட்டுருங்க. சார், அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சு? அப்பா விஜய், விஜய், விஜய் விஜய் விஜய், நான் பாத்துக்கிறேன். விஜய் கூட்டு போறாங்க. ஒண்ணும் விஜய் கூட்டு போ. இங்க பாருங்க. அப்பா இங்க பாருங்க. தண்ணி தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா இந்தாங்க, அப்பா ப்ளீஸ் தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. மெதுவா மெதுவா. அப்பா அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு ஒண்ணாகாது. உன் அம்மா வந்து கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் பாத்துக்கிறேன். ஈவினிங்குள்ள நான் பணத்தை கட்டி எப்படியாவது விஜய் வெளியே கொண்டு தரப்பா. அப்பா நீங்க தைரியமா இருங்கப்பா. மனசு அப்பா வீட்டுக்கு கூட்டு போ. எழுந்துருங்க. மெதுவா. தப்பாடா. இல்ல தப்பாடா. சொல்றேன். எழுங்க. எழுந்துருங்கப்பா. கூட்டு போங்க. மெதுவா. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போங்க. விஜய், என்னங்க? ஐயோ ஐயோ மேடம், மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க மேடம். மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நம்ம உடனே கிளம்பலாம் மேடம். இமீடியட்டா மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க. மேடம், பல வருஷமா கஷ்டப்பட்டு வாங்கின அப்பாயின்மெண்ட் மேடம். இப்ப மிஸ் பண்ணா சொன்னதை மட்டும் செய்யுங்க மாதவன். நாளைக்கு நான் ஆரம்பிக்க போற இன்ஸ்டிடியூட்ஸை விட இப்ப இருக்கிற என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இமீடியட்டா அந்த ஆபீசரை தடுத்து நிறுத்தணும். என் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு சீல் வைக்க விடக்கூடாது.
இங்க இருந்தா நான் எதுவுமே பண்ண முடியாது. இமீடியட்டா சென்னைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த விஜயும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறானே. பேசாம அவருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கலாமா? இல்ல வேண்டாம். அப்பா, அம்மாக்கு கால் பண்ண வேண்டாம்ப்பா. அண்ணன் பிரச்சனைய சால்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. இத்தனை வருஷமா அவளோட வளர்ச்சிக்கு துணையா கூடவே இருந்திருக்கேன். இந்த குடும்பத்தை விட அவ அந்த இன்ஸ்டிடியூட்டை தான் பெருசா நினைச்சா. அதுக்காக இரவு பகலா அவ உழைச்சிருக்கா. இப்ப அவ இல்லாத நேரம் என் கண்ணு முன்னாடியே அதை சீல் வைக்க போறாங்க. என் பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னால எதையுமே தடுக்க முடியலையேம்மா. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நான் அவளுக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க இப்போ தைரியமா இருக்கணும். அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்பா. சஞ்சய் பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்ல இப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சஞ்சய்க்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியலையே. மேடம், நம்ம கிளம்பலாம். 11 o'clock ஃபிளைட் மேடம். வாங்க மேடம். $80 கோடி கட்டலனா காலேஜுக்கு சீல் வச்சிருவாங்கன்னு சஞ்சய் சொல்றான். ஏதாவது உதவி பண்ணணும். என் பேத்திக்கு சேர வேண்டியதா நான் கொடுக்க வேணாமா? ஐயா, உன் பேர்ல 150 ஏக்கர் எழுதி வச்சிருக்காருமா. நீங்க என் வாழ்க்கைக்காக கொடுத்த சொத்து இப்ப பல பேரோட படிப்பையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்த போகுது தாத்தா. சஞ்சய் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். ஏய் நில்ல. முந்தானையில் ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறே, என்னது அது? எதுவா இருந்தா உனக்கு என்ன? வழிய விடு. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நீ இந்த வீட்ல இருந்து எதையும் திருடிட்டு போறியா? மரியாதையா பேசு மேக்னா. நீ ரொம்ப நல்லவனா, அது என்னன்னு காட்டிட்டு போடி. தாத்தாவோட சொத்தை வச்சு காலேஜை காப்பாத்துற விஷயம் மாமா அத்தை 2 பேர்ல யாருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். மாமாவே இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட இவ சொல்லிருவா. இவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சொல்லு, என்ன வச்சிருக்க? அப்ப நான் சொல்றது உண்மைதானே? நீ எங்களுக்கு தெரியாம எதையோ மறைக்கிற, திருட்டு வேலை பண்ற. மேக்னா,
வித்யா என்ன அக்யூஸ்டா? நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்ல மனசா, இவ வீட்டுக்கு தெரியாம எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறா, அதான் கேட்டேன். போகட்டும், அத தடுத்து கிராஸ் கொஸ்டின் பண்றதுக்கு நீ யாரு? நீ இந்த வீட்டோட கெஸ்டா இல்ல இந்த வீட்டோட வாட்ச்மேனா? உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. இந்த சிஐடி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கும். நீ கிளம்பு வித்யா. வித்யா விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லது. நாம அவளை என்ன சொன்னாலும் இந்த மானச குறுக்க வராளே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் யார் சார் நீங்க? எந்த பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டு இருக்கீங்க? சார், நான் வேதவள்ளியோட பையன் சஞ்சய். ஓ, உங்க இன்ஸ்டியூட்ல தானே இன்னைக்கு ரைட் நடந்துச்சு? ஆமா சார். சார், நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட டாக்ஸ் பே பண்ணாம இருந்ததே இல்லை சார். சார், இது எங்க ஆடிட்டர் பண்ண மிஸ்டேக் சார். அதுக்கும் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ஈவினிங்குள்ள 80 கோடி பணம் கட்டணும்னு சொல்றாங்க. ஆமா சார், கட்டிடுங்க சார். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் சார். ஒருவேளை டிலே ஆச்சுன்னா சேஃபர் சைடு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். என்ன சார் சொல்றீங்க? சார், திடீர்னு இவ்வளவு பணத்தை ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இப்போ அம்மாவும் இல்ல, ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சாரி சார், என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. மார்னிங்கே சீல் வச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணதுனால தான் ஈவினிங் வரையும் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள பணத்தை கட்ட ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீல் வச்சு தான் ஆகணும். சார், இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லையா சார்? இல்ல சார், நீங்க கிளம்புங்க. வித்யா, நீ இங்க எதுக்கு வந்த? பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். இது தாத்தா எனக்கு கொடுத்த சொத்து பத்திரம். இத வச்சு நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு சஞ்சய். இல்ல வித்யா, வேணாம். இது நம்ம சொத்து தான் சஞ்சய். இது அடமான வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அத்தை வரும்போது தப்பா ஏதாவது நடந்திருந்தா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை சுத்தமா அழிஞ்சு போயிடும். சொல்றத கேளு, இது வாங்கிக்கோ. இல்ல வித்யா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா பணம் ரெடி ஆயிடுச்சா? எங்க வந்து வாங்கிட்டோம்? சாரிடா, நான் அப்பா கிட்ட கேட்டு பார்த்தேன். இப்ப அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்றாரு. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ற. நான் வைக்கிறேன். ஹலோ, என்னாச்சு? அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றான். சஞ்சய், சொல்றத கேளு. இந்த நிலைமையில யாராலையும் இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது. நாம யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நான் வேதாமாவோட மருமக சஞ்சய். அவங்க இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. தயவு செஞ்சு நீ இதை வாங்கிக்கோ. நான் பணம் கிட்ட யாருமே ஒன்றும் சாதாரண ஆளுங்களை வித்யா. அவங்க எல்லாருமே டாப் பிசினஸ் மேன்ஸ். அவங்களால இமிடியேட்டா இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியும். அப்படி இருந்தும் தரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. பிளான் பண்ணி நம்மள லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன புரியல. முதல்ல பணத்தை கட்டி காலேஜ் போட்டாம தடுக்கணும். அதுக்கப்புறம் இது யாரு செஞ்சிருப்பாங்கன்னு யோசிப்போம். நேரம் இல்ல, சீக்கிரம் வா.
போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே காலடி எடுத்து வைக்காதவ வேதா இன்னைக்கு அவ புள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. வாழ்நாள் முழுக்க இந்த அவமானத்தை அவளால மறக்கவே முடியாதுடா.